ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு another வீடியோ. நான் உங்கள் ரெக்ஸி அண்ட் திஸ் இஸ் StoreX99 கேமிங். ஸோ எஸ், மறுபடியும் நம்ம இந்தியன் பஸ் சிமுலேட்டர் கேமை தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதில் 3 ஸ்டேஜ் முடிச்சிருக்கோம். இருங்க நானே காட்டுறேன். ஸோ கண்டினியூ ஸ்டோரி. எஸ், தெரியுதா? ஸோ ப்ரோலாக் முடிச்சிட்டோம் அண்ட் லைசன்ஸ் எடுத்துட்டோம். அண்ட் அந்த லைசன்ஸ் எடுத்த கையோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கமிஷனர் சாருக்கு தீஃபை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஒரு பயங்கரமான சேஸ் போய் தீஃபை பிடிச்சிருப்போம். ஸோ அந்த சேஸ் இங்கே நான் பார்க்கணும் அப்படின்னா நான் மேலே கார்டில் இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ட் 1ஓட வீடியோ லிங்க் தரேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரைனிங் டே. ஸோ எஸ், நம்ம லைசன்ஸ் வாங்கிட்டோம். லைசன்ஸ் வாங்கிட்டு இப்போது கவர்மெண்ட் பஸ் ஓட்டுறதுக்கு என்னெல்லாம் ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லி அந்த ட்ரைனிங் டேவை தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடுவோம். Sir, yesterday RTO officer, Central gave me your visiting card and told that there is a vacancy here. Yeah, I remember. Sir, this is my first. Okay. Go and ஸோ ஆக்சுவலி இதில் நம்ம பேர் அருண், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம ஆர்டிஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்திருக்கோம். ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். இது கவர்மெண்ட் பஸ்ஸு கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் பஸ் தான். ப்ரைவேட் பஸ் தான். ஓகே, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணுமா? ஓகே, சாரிப்பா, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ போய் அந்த இடத்துல பஸ்ஸை நிப்பாட்டணுமா? பர்ஃபெக்டாக நிப்பாட்டணுமா? Open the doors for the passengers to get in and close after they are in. ஓகே, அதுக்கு சுவிட்ச் எங்கே இருக்குது? ஓப்பன் பண்ணுறதுக்கு சுவிட்சு இதோ இருக்கா? ஓகே, உள்ளே ஏறிட்டாங்களா? ஒரே திறக்கல, எந்த வழியை ஏறுறாங்கன்னே தெரில. ஓகே, ஏறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏறிட்டாங்க. இப்போ நம்ம கிளம்பலாம். அது நான் இங்கே ஸ்க்ரீனை பார்த்துட்டே விளையாடுறேன்னா அதனால் என் கேமராவில் கை மாறிக்குதா, அதை பார்த்துட்டே விளையாடுறதுனால ஓகே. ஓகே, இது ஓட்டினா 2000 காசா? ஓகே. பிரேக். ஓகே சங்கர்ஜி, அதெல்லாம் நான் மைண்டில் வச்சுக்கிறேன். ஓ, என்னது ஏன் சேலரி பிடிப்பீங்களா? அது தப்பாச்சே. இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு ட்ரைனிங் டே. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஸ்மூத்தாகவே போய்கிட்டுருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம்னு தெரியலையே. ஆக்சுவலி இது சென்னையில் எந்த ஏரியானும் தெரியல. பட் இது சென்னை மேப் தான் காட்டுறாங்க, அது மட்டும் நல்லா கிளியராக தெரியுது. ஏய், ப்ரோ இங்கே பாருங்களேன். ராங் வே தான். அது எனக்கு தெரியுது. நான் இப்போ ஒன்று காட்டணும் மக்களுக்கு. இப்போ நான் ஒன்று காட்டணும். எங்கே பாருங்க, போஸ்டர் பார்த்தீங்களா? நான் அரசியலுக்கு வருவது உறுதி. எங்க போஸ்டர் பார்த்தீங்களா? நாளைய முதல்வரா யாரு? ஏங்க இது சென்னை தான், ஆனால் நம்ம யூனிவர்ஸ் கிடையாது, வேற என்ன யூனிவர்ஸ். எனக்கு தெரிஞ்சு இது 2016 அரசியல் வருவது உறுதி. அந்த காலகட்டம் போல அநியாயம் பண்ணுறீங்களா? இந்த இடத்துக்கு விஜய் படம் போட்டிருந்தா கூட இன்னும் நல்லா இருந்திருக்கும். நம்ம தளபதி படம் போட்டிருந்தா கூட. முதல்வரே எங்க இதை உண்மையான பட்சத்தி இதை நான் எதிர்பார்க்கல. ஐயோ
இந்த சைடில் எங்கெங்கெல்லாம் இந்த கேம் மட்டும் இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்கன்னா கண்டிப்பாக டிவிக்கே ரெஃபரன்ஸ் வச்சுருப்பானுங்க. எனக்கு அடுத்த அப்டேட்டில் பார்ப்போம். அடுத்த அப்டேட்டில் டிவிக்கே ரெஃபரன்ஸ் வந்தாலும் வரலாம். ஓகே, இப்போ நம்ம பெட்ரோல் போடணும். Press and hold on. Now continue with the guiding ஓகே line again. ஓகே 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 310 ரூபா ஆயிடுச்சா? சாரி ஜி. அப்பப்போ இந்த மாதிரி ஒரு சில தவறுகள் நடக்கும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. Here I come. Oh, here. ஏங்க விசுவாசங்க. ஓகே, விசுவாசம் படம் தேட்டரில் ஓடுது. இது என்ன தேட்டர்? இது கல்பனா தேட்ரு. மரகத நாணயம் ஓடுது. பக்கத்தில் என்ன படம் தெரியலையே? கோப்ரா படம் தானே இனாண்ட இருக்கிறது. ஏய் ஏன்டா அவன் கார்? டேய் என்னடா பண்ணுற? கார் எப்படி விட்டு ஊற்றி வச்சுருக்கான் பாருங்களேன். இருங்க, என்ன படம் ஓடுது? கோப்ரா ஓடுது. ஐயோ என்னென்ன படம் ஓடுதுன்னு தெரில. வாலிபராஜா. விசுவாசம். ஏங்க ஓகே ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் என்னென்ன படம் ஓடுதுன்னு தெரிஞ்சுது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எவனோ பக்கி காரை கொண்டு வந்து எங்கே விட்டு வச்சுருக்கலாம் பாருங்களேன். இப்போ எப்பறம் நான் இருப்பேன்? டேய் காரை கொண்டு வந்து கவுத்தி விட்டு போயிட்டானுங்க அவன். ஓகே கைஸ், எஸ். ஸோ இப்போ ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்டேரிங் வீல் செட்டிங்கை மாற்றிட்டேன். ஏன் அப்படின்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து சுருவி இருந்தது. ஸோ அதனால் நான் ரீஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ஓட்டிகிட்டு வந்தேன். ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் ரெக்கார்ட் பண்ணல. ஸோ ஓகே, ஸோ நம்ம பார்த்துட்டு இருந்த மாதிரி இப்போ நம்ம கமலா தேட்டருக்கு முன்னாடி இருக்கோம். விசுவாசம் படம் ஓடிட்டு இருக்கு. ஸோ இது நம்ம சென்னை தான். நம்ம பஸ்ஸு தான் பார்க்க ப்ரைவேட் பஸ் மாதிரி இருக்குது. பட் இது ப்ராட்வே பஸ் தான், நம்பர் 1. ஸோ எந்த இதுன்னு தெரில. ஸோ ப்ராட்வே சென்னையில் 1ஆம் நம்பர் பஸ் எந்த ரூட்டில் ஓடுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் குமரன் தங்க மாளிகை, சென்னை சில்ஸு. கமலா தேட்டர் ஆப்போசிட்டில் சென்னை சில்ஸ் இருக்குதா கைஸ்? நான் கமலா தேட்டர் வந்ததில்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இது பர்ஃபெக்டான சென்னை தாங்க. நான் கூட ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஹிந்தியில் எழுதியிருந்தது. என்னடா இதெல்லாம் ஹிந்தியில் இருக்குதுன்னு நினச்சேன். இல்லை இது நம்ம ஊர் தான். ஓ ஷிட், பார்த்தீங்களா? சிக்னல் போட்டிருக்கும் போது போகக்கூடாது கைஸ். ரூல்ஸை மீறதாயிடும். நம்ம கஷ்டப்பட்டு லைசன்ஸ் எடுத்துருக்கோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்களா அருண் எப்படி உக்காந்துட்டு இருக்காரு? நம்ம தான் அருண். இது என்ன ஏதோ சர்ச் இருக்குது, எந்த சர்ச்சுன்னு தெரில. இன்னும் எவ்வளோ நேரம்? சிக்னல் ரொம்ப நேரம் எடுக்குமோ? ஓகே போட்டாங்க. இது என்ன கோவில்? ரைட்டில் ஏதோ கோவில் இருக்குது. என்ன கோவில்னு தெரியல. என்ன கோவில்? இருங்க பேரை பார்ப்போம். ஏதோ பெருமாள் கோயில். சரி, இன்னும் சென்னை சிட்டியில் இன்னும் வேறு என்னென்னலாம் வரப்போகுது. இருங்க, இந்த பக்கம் ஏதோ ஒரு முக்கியமான ஏதோ இது இருக்குது. பேருந்து நிலையம். ஓகே, இங்கே நிற்கணுமா? என்ன ஸ்டாப் இது? அறிஞனா பார்க்கா? டேய் கமலா தேட்டர் இருக்குதுடா. இங்கே தானே கமலா தேட்டர் வந்தது. அதுக்குள்ளே வண்டலூர் ஜூ வந்துச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வருமோ? அடுத்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு தான் நினைக்கிறேன். ஓகே, ஜூ கொண்டெல்லாம் இறங்குங்க. என்ன மார்க் பண்ணலையா? கரெக்டாக மார்க் பண்ணலையா? ஓகே. Arun, you'll have to learn a lot.
என்னப்பா நல்லா தானே Just ஓட்டினேன். because you did a chase yesterday doesn't make you a hero. ஓ ஷிட். For being a bus driver, it takes a lot of responsibility and ஓகே தலைவரே. ஓகே. there is this another travels here who will always get in our way. ம். Stay away from them. Don't try to be heroic again. ஓகே ஓகே தலைவரே. Understand? Yes, sir. ஓகே. Tomorrow college students are celebrating the bus day. ஆஹா. It is their day, so be Okay. friendly to them and also be careful with the trip. They might get on top of the bus, which can't deny on tomorrow. So balance them properly and drive. Got it? அப்பா லெவல் கம்ப்ளீட்டட். என்டர் த பஸ்ஸு ஒபே சிக்னல் என்ன மதிக்கல. ஏப்பா நான் பார்த்து போயிட்டு திரும்பி வந்தேனே. ஒருவேளை போயிட்டு திரும்பி வந்தேன் நினைக்கிறேன். சரி ஓகே. ஓகே இந்த லெவல் நல்லா தான் இருந்தது. ட்ரைனிங் டே நல்லாவே போயிடுச்சு. இதில் எனக்கு சர்ப்ரைஸாக இருந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, முதல்வரின்னு ஒரு போஸ்டர் பார்த்தோம் இல்லையா, அது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸிங்காக இருந்தது. பட் இது ஃபுல்லாகவே சென்னை சிட்டி தான். பட் சென்னை சிட்டி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை அங்கங்கே கொஞ்சம் நவுத்தி வச்சுருக்காங்க. பட் ப்ராப்பரான அந்த ரோடு அந்த டிராஃபிக்லாம் இல்லை. நமக்கு சென்னையில் நமக்கு தெரிஞ்ச இடங்களை அங்கங்கே ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி இல்லைன்னா வச்சுருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். நான் கூட பஸ் மீட்டர் இந்தியா நீங்கள் எடுத்துட்டாலே முக்கால்வாசி ஃபுல்லாக ஹிந்தியை போட்டு தாக்கிடுவானுங்க. பட் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை சிட்டியை தான் காமிச்சிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்குது. பட் தமிழ்லையும் பேசுகிற மாதிரி இன்னும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே ஓவராலாகவே சூப்பராக இருக்குது. அண்ட் ஸோ நாளைக்கு பஸ் டே விளாடுவோம். ஸோ இன்றைக்கி இந்த லைவை இதோட முடிச்சுப்போம். ஏன்னா ரொம்ப பெருசாக போடோன்னா ஒரு 10 நிமிஷம் வீடியோவே நம்ம போடுவோம். ஸோ அப்போ தான் என்கேஜ்மெண்ட் நல்லா கிடைக்கும். ஸோ எஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்தமாரி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அதேமாரி நம்மளோட மெயின் சேனல் டோரெக்ஸ் 99 இருக்குது. ஸோ அந்த சேனல்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுலேயே நம்ம லைவ் நிறையா போடுவோம். ஸோ லைவுக்கு சப்போர்ட் கொடுங்க. அண்ட் நான் உங்களை எல்லாருமே வேறு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் இதோட அடுத்த பார்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உடனே வீடியோ போட்டுடுறேன். ஸோ எஸ் உங்களையும் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் நான் உங்கள் ரெக்ஸி ஃப்ரம் டோரெக்ஸ் 99 கேமிங். See you guys.